ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் டெக்ஸோலாக் 6 to 12 months, அதாவது டெக்ஸோலாக் 2 இது வந்து குழந்தைங்களுக்கு எப்படி கலக்கி கொடுக்கறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்கோம், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட பேக்கிங் இப்படி தான் இருக்கும். மேலே எக்ஸ்பிரி டேட் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. 460 ரூபாய் இது. இப்போ நம்ம அதை பிரிச்சுக்கிறோம். உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கவரில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நான் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன். நம்ம கைகளை வந்து நல்லா நீட்டாக கழுவிக்கணும் பால் ஆத்துறதுக்கு முன்னாடி, இல்லைன்னா குழந்தைங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிரும். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் கொடுத்துருக்கிற அந்த ஸ்பூனில் வச்சே தான் நம்ம அளவு கொடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த ஸ்பூனுக்கு இப்போ நான் 3 ஸ்பூன் போட போகிறேன். ஏன்னா இது 6 to 12 months பேபிக்கில் கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி தான் அளவு எடுத்துக்கணும். நல்லா அதாவது தலை தட்டின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நீங்கள் அளவு எடுத்துக்கணும். 3 ஸ்பூன் இதில் நான் போடுறேன். அதாவது ஒரு ஸ்பூனுக்கு வந்து 30 ml அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கும். இப்போ நம்ம 3 ஸ்பூன் போட்டோன்னா நம்ம பால் டப்பாவில் 90 ml கணக்குக்கு நம்ம தண்ணி எடுக்கணும். அதாவது நல்லா கொதிக்க வச்ச தண்ணி தான் நம்ம இதில் சேர்க்கணும். ஏன்னா நல்லா நுர வந்து ஆற்றணும். அப்போனா தான் இந்த பால் பவுடர் வந்து நல்லா வேகும். பால் டப்பாவில் இப்போ 90 ml பாருங்கள், இது இவ்வளோ அளவு தான். இந்த அளவுக்கு நம்ம இப்போ தண்ணி ஊற்றிக்கிறோம். ஓகே, இப்போ அதை நம்ம எடுத்து வச்சுருக்க பவுடரில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு டம்ளர் வச்சு நல்லாவே ஆற்றணும். அந்த கீழே இருக்கிற அந்த கொஞ்சம் கொஞ்சம் பால் பவுட்ரு கிடக்கல, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடக்கக்கூடாது. நல்லாவே நம்ம ஒரு டம்ளர் வச்சு ஆற்றிடணும். நல்லா நுர வரணும். என்னதான் நம்ம பால் பவுடர் ஆற்றி கொடுத்தாலுமே மதர்ஸ் மில்க் தான் குழந்தைங்களுக்கு வந்து நல்ல பெஸ்ட்டு. ஸோ மதர்ஸ் மில்கே நம்ம கொடுக்குற அளவுக்கு ரொம்ப ட்ரை பண்ணணும். அது நமக்கு பத்தலை அந்த மாதிரினா தான் நம்ம இந்த மாதிரி பால் பவுட்ரு ஆல்டர்னேட்டிவாக நம்ம எடுத்துக்கணும். ஓகே, இப்போ நம்ம நல்லா ஆற்றியாச்சு. இப்போ நம்ம பால் டப்பாவில் ஊற்றிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அது மாதிரி குழந்தைங்களோட விளையாட்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம கீழே டேக் பண்ணியிருக்கோம், என்ன கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.